ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவத்தத்துவங்களில் ஒன்றான சரபேஸ்வரர். சிவபெருமானை ஏன் சரபேஸ்வரர்னு கூப்பிட்றாங்கன்னு, பாம்பை கண்டா படியே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பை கழுத்துலேயும் உடல் பாகங்களில் பல இடங்களையும் அணிந்திருக்கும் சிவபெருமானை பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. இதன் பொருள் தான் என்ன? அதாவது எப்போ ஒரு குண்டலினி சக்தி மேலெழும்பி வருதோ அது ஒருத்தருக்கும் பலவிதமான உணர்வுகளை கொடுக்கும். சில பேருக்கு எறும்பு விடுற மாதிரியும், சில பேருக்கு தவளை குதிக்கிற மாதிரியும், சில பேருக்கு சர்ப்பம் போகிற மாதிரியும், எந்த மாதிரி உணர்வு கொடுத்தாலும் குண்டலினியோடைய உண்மையான தன்மை சர்ப்பத்தின் தன்மை. சர்ப்பம் எப்படி வளைந்து நெளிந்து போகக்கூடிய தன்மை இருக்கோ, குண்டலினி சக்தியும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய தன்மையும், வேகமானதை போகக்கூடிய தன்மையும், அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையும், விஷத்தை கக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இந்த விஷத்தை கக்கக்கூடிய தன்மைக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஏன் சரபேஸ்வரன் சொல்கிறாங்கன்றத ஒரு நார்மலான விஷயத்தை பார்த்துட்டோம் இல்லையா? அப்போது சர்ப்பம் ஒரே ஒரு சர்ப்பம் தான் வருதா அப்படின்னா இல்லை. சிவபெருமானுக்கு கழுத்துலையும் இருக்குது, உடல் பாகங்களில் பல இடங்கள் இருக்குது இல்லையா? அதுக்கு குண்டலினி சக்தினா ஒரே ஒரு சர்ப்பம் மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ரார சக்கரத்தை வரைக்கும் வருதுன்னு இல்லை. முதல் தடவை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ரார சக்கரம் போகும்போது ஒரு சர்ப்பமானது முதுவின் கரெக்டாக முதுகு தண்டு பின்னாடி இருந்து நம்ம தலைக்கு பின்பகுதியிலிருந்து மின்பகுதி வரும். அடுத்து குண்டலினி சக்தி நல்லா விழிப்படைஞ்சால் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு சர்ப்பமானது வளைந்து நெளிந்து நம்மளுடைய ஆக்னை சக்கரம் கிட்ட நிற்கும். அடுத்து இன்னும் நல்லா குண்டலினி சக்தி எழும்ப ஆரம்பிச்சுன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு சர்ப்பமானது வளைந்து நெளிந்து கழுத்துக்கு நிற்கும். இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இன்னும் நிறைய விழிப்படைய குண்டலினி சக்தியின் ஆற்றல் பெருக மூலாதாரத்திலிருந்து முழுமையான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு முழுமையான எனர்ஜி சோர்ஸ் வெளிப்பட உடலில் எல்லாம் கை மடங்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் குண்டலினி சக்தி விழிப்படையும். அது நம்மளுக்கே தெரியும். அந்த இடத்துல ஒரு விதமான எனர்ஜி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் சர்ப்பத்தின் ஆற்றலை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அது சஹஸ்ரார சக்கரத்துக்கு போகுது இல்லையா? அது சிவபெருமானின் ஜடையை சுற்றி இருக்கும் சர்ப்பத்தை குறிக்குது. அதே போல் ஜடைக்கு கீழே கரெக்டாக நெத்தி பகுதியில் ஒரு சர்ப்பமானது இருக்கும். அந்த சர்ப்பம் ஆக்னை சக்கரத்தை குறிக்குது. அதே போல் கழுத்தில் இருக்கக்கூடியது நீலகண்டரை குறிக்குது. நீலகண்டரின் பதிவை அடுத்த பதிவாக போடுறேன். நன்றி.